மை டியர் 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்கு குவார்டர்லி எக்ஸாமினேஷன் வரப்போகுது. எல்லாருமே ஓரளவு எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க. பட் இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்னு வரும்போது மட்டுமே ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றீங்களா? ஸோ அப்போ உங்களுக்கான ஸ்டடி பிளான் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2த்தையுமே நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் காமர்ஸ்க்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டெலிகிராமையுமே வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஸ்டடி நோட்ஸ், நம்மளோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்ஸ் எல்லாமே நம்ம அதுல தான்ப்பா கொடுக்க போறோம். ஓகே, கம்மிங் பேக். எக்கனாமிக்ஸ்ல அப்படி என்னதான் கஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு சாப்டர்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத தாண்டி எந்த கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிக்கணும், எவ்வளோ நேரம் படிக்கணும், எந்த சாப்டர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிடணும், அண்ட் நான் பண்றதெல்லாம் உண்மையிலேயே கரெக்டா, இது எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போயிட்டு என்னால ரிவிஷன்லாம் பண்ணி அந்த எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கிட்ட நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுக்க போற அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை யூஸ் பண்ணி சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஸ்டடி பிளான் போட்டு எப்படி நம்ம இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி சூப்பரா எக்கனாமிக்ஸ்ல மார்க் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மிஸ்டேக் பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் என்ன படிக்கணும், எந்த அன்னைக்கு படிக்கணுங்கிற ஸ்டடி பிளான்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி நீங்களும் படிச்சுட்டே இருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஒரு சாப்டர்ல பார்ட் பி அண்ட் சி படிக்கிறீங்க, நாளைக்கு ஒரு சாப்டர்ல பார்ட் டி படிக்கிறீங்க, வீக்கெண்ட்ல நம்ம வந்து 1 மார்க்ஸ் படிக்கிறோம். இந்த மாதிரி வந்து நல்ல ஸ்ட்ரக்சர்டா சூப்பரா ஒரு பிளான் வச்சிருக்கீங்க. ஓகே. ஆனா எக்ஸாம் டைம்ல எல்லாத்தையும் திரும்பி பார்க்கும்போது, நான் எதையுமே படிக்காத மாதிரி இருக்கு. எல்லாமே படிச்சுட்டேன். ஆனா ஒண்ணுமே எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரீசன் வந்து ப்ராப்பரான ரிவிஷன் இல்லாததுதான். நாம இன்னைக்கு படிக்கிறோம், மறுபடியும் நாளைக்கு படிக்கிறோம், நாளைக்கு படிக்கிறோம். ஆனா இன்னைக்கு படிச்சத திரும்ப பார்க்கிறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. சோ அதுக்காக தான் நாம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் படிக்கணும். அதுக்கப்புறமா ரிவைஸ் பண்ணணும். அகைன் நீங்க திரும்ப படிக்கிறீங்க. மறுபடியும் 2யும் சேர்த்து ரிவைஸ் பண்ணணும். இந்த மாதிரி கியூமுலேட்டிவ் ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல செம்மையா யூஸ் ஆகும். ஓகே. இதுக்கப்புறமா நமக்கு ஒரு 8 சாப்டர்ஸ் இருக்கு. 11த்துக்கும் சரி, 12த்துக்கும் சரி 8 சாப்டர்ஸ் எக்கனாமிக்ஸ்ல இருக்கு. இதுல ஒரு சில சாப்டர்ஸ் எல்லாம் நீங்க சூப்பர் ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அண்ட் ஒரு சில சாப்டர்ஸ் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது, வீக்கா இருப்பீங்க. சில சாப்டர்ஸ்ல நம்ம ஆவரேஜாவும் இருப்போம். இது ஓரளவுக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியாது. இல்ல 2 கொஸ்டின்ஸ் தெரியும், 4 கொஸ்டின் தெரியாது. அந்த மாதிரி இருப்போம். இப்போ நான் உங்களுக்கு இன்னைக்கே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் குடுத்துருவேன்ப்பா. இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ வச்சு ஃபர்ஸ்ட் நீங்க 3 ஸ்டேஜஸா பிரிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ இப்படிதான்ப்பா எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அந்த கொஸ்டின பார்த்தோனே உங்களுக்கு தெரியும், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் பிரிச்சு வச்சுக்கோங்க. 2வது ஸ்டேஜ்ல பார்த்தோனே ஆன்சர் தெரியும். ஆனா பாதிக்கு மேல அது என்னங்கிறத சொல்லவும் முடியாது. சம்டைம்ஸ் மறந்தும் போயிடும். அண்ட் 3rd ஸ்டேஜ்ல ஒரு கொஸ்டின பார்த்தா அது என்ன கொஸ்டின்னே நம்மளுக்கு தெரியாது. அண்ட் அது எந்த சாப்டர்ல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது. இப்ப எல்லாரும் சூப்பரா சமத்தா பிரிச்சு வச்சுட்டீங்களா? அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ ஒரு 5 மார்க் எக்கனாமிக்ஸ்ல கொஸ்டின்ஸ் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் எப்படிப்பா ஸ்ட்ரக்சர்டா இருக்கும்? லெட்ஸ் சே நம்ம இப்போ வந்து ஒரு கீன்ஸனோட சைக்காலஜிக்கல் கன்சம்ப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுல முதல்ல தியரி என்னன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தியரியோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். அண்ட் அத எக்ஸ்பிளைன் பண்ற மாரி இல்லஸ்ட்ரேஷன் வித் டயகிராம் இருக்கும். அண்ட் இதுக்கு ஏதாவது கிரிட்டிசிசம்ஸ் இருந்தது அப்படின்னா அப்படி இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கும்போது, இட் டெஃபினெட்லி ஹேஸ் சம் கீ பாயிண்ட்ஸ் அண்ட் டயகிராம்ஸ். ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு டயகிராம்ஸ் அண்ட் சம் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ்க்கு வந்து சப் ஹெட்டிங்ஸ் இருக்கும். அண்ட் சில கொஸ்டின்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸும் இருக்கும். ஸோ ஒரு 5 மார்க் படிக்கும்போது அது கீன்ஸனோட கன்சம்ப்ஷன் தியரி அப்படின்னு மட்டும் படிக்காம, ஒரு கொஸ்டினை இந்த மாதிரி ஒரு 4, 5 ஆஸ்பெக்ட்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, ஒரு 5 மார்க்கை வச்சே ஒரே சாப்டர்ல 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் நம்ம நிறைய கவர் பண்ண முடியும். இதை நீங்க ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். ஓகே, கமிங் பேக் டு இந்த ஸ்டேஜஸ் செக்ரிகேஷன். இப்போ நீங்க செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டீங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டேஜ் 1ல இருக்கேன், ஸ்டேஜ் 2ல இருக்கேன், ஸ்டேஜ் 3ல இருக்கேன் அப்படின்னு செக்ரிகேட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பிக் பண்ண வேண்டியது ஸ்டேஜ் 3ல இருக்கிற கொஸ்டின்ஸ். ஏன்னா அது என்னன்னே உங்களுக்கு தெரியல, என்ன சாப்டர்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ நீங்க செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கிறதுல ஸ்டேஜ் 3 கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் தரவா படிச்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இட் மே டேக் ஒரு 1 வீக் கூட ஆகலாம். ஏன்னா அது என்னன்னே உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுனால 1 to 2 வீக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் டைம். பட் ஸ்டேஜ் 2ல இருக்க கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி அதுல பாதி தெரியும். ஒரு சில கொஸ்டின்ஸ் நீங்க அத திரும்பி பார்த்தாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துரும். ஏன்னா, அத நம்ம என்னைக்கோ படிச்சிருப்போம். ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் தான் புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டேஜ் 2ல இருக்கிறத கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 1 வீக்குக்குள்ள தான் ஆகும். அதாவது ஸ்டேஜ் 3 டைம விட கம்மியா தான் ஆகும். அண்ட் ஸ்டேஜ் 1 நம்மளுக்கு இது சூப்பரா நல்லாவே தெரியும். ஸோ அதனால அந்த கொஸ்டின்ஸ நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1 ஆர் 2 டேஸ் போதுமானதா இருக்கும்.
சரியா? இந்த மெத்தட்ல நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே சமத்தா படிச்சு முடிச்சிருங்க. இப்போ சிம்பிளான எட் எஃபெக்டிவான ஒரு மெத்தட் சொல்றேன். டெய்லி உங்களுக்கு லெட்ஸ் சே எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு 1 ஹார் டைம் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்ல ½ அன் ஹவர் டைம் கிடைக்குது அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் யூ. நான் பிரிஃபர் பண்றது மேக்ஸிமம் மார்னிங் டைம எக்கனாமிக்ஸ்க்காக யூஸ் பண்ணுங்க. அண்ட் அக்கவுண்டன்சி மாதிரி சப்ஜெக்ட்ஸ வந்து ஈவினிங் நீங்க எப்ப எக்ஸாஸ்டடா ஈவன் இருக்கீங்களோ, அந்த மாரி டைம்ல கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா, அக்கவுண்டிங்ல சம் பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து எனர்ஜியா இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. பட் நீங்க அட்டென்டிவா இருந்தாலே உங்களால ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போட முடியும். ஓகே. அந்த எஃபெக்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 1 ஹார் ஸ்டடி டைம் உங்களுக்கு டெய்லி கிடைக்கிறப்போ, நீங்க அதுல ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் புதுசா ஏதாவது படிக்கிறீங்கன்னா படிச்சுக்கோங்க. லெட்ஸ் சே நம்மளோட அந்த ஸ்டேஜ் 3ல இருக்கிற கொஸ்டின்ஸ படிச்சுக்கோங்க. எதுக்காக புதுசா படிக்கிறத நம்ம அந்த டைம்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா, அந்த ஸ்டார்ட் பண்ற டைம்லயே நம்ம வந்து செம்ம எனர்ஜெட்டிக்கா, ரெஃப்ரெஷிங்கா இருப்போம். அண்ட் அத நீங்க 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு அதுக்கப்புறம் பிரெயின் டயர்ட் ஆயிடும். புதுசு புதுசா இன்ஃபர்மேஷன்ஸ் குடுத்துட்டு இருந்தோம்னா டயர்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, புதுசா 10 நிமிஷம் படிச்சதுக்கு அப்புறமா ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கொஸ்டின்ஸ ரிவிஷன் பண்ணுங்க. இல்லன்னா 1 மார்க்ஸ இந்த டைம்ல ரிவிஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி நீங்க எண்ட் அப் பண்ணும்போது இந்த கிரீன் சிக்னல், இந்த எல்லோ சிக்னல்ல இருக்கிற விஷயத்தெல்லாம் படிச்சுக்கோங்க. விச் இஸ் நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் தெரியாது அப்படிங்கிற மாரி படிச்சுக்கோங்க. இந்த டைப்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த 3 ஸ்டேஜஸையுமே கவர்டாவே நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறமா 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் அப்படின்றப்போ, அதுல படிக்கும்போது நீங்க செப்பரேட்டா ஒரு கவனம் வச்சுக்கணும். ஏன்னா 5 மார்க் அப்படின்றப்போ கண்டிப்பா சப் ஹெட்டிங்ஸ் அண்ட் டிஃபரன்சியேஷன் கொஸ்டின்ஸ் அப்படின்னா கண்டிப்பா அத பாக்ஸ் போட்டு பிரிச்சு காட்டுறது. அண்ட் டயகிராம்ஸ் அப்படின்னு வரும்போது கொசன்னு போடாம கிளீனா அந்த ரூலர் யூஸ் பண்ணி போடுறது. அண்ட் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் கண்டிப்பா சப் ஹெட்டிங்ஸ் எழுதுறதெல்லாம் நம்மளுக்கு 5 மார்க்ஸ்ல ஃபுல் மார்க்ஸ் வாங்கி குடுக்கும்பா. அண்ட் 1 மார்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு விஷயமே இல்ல. ஓரளவு எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அது ஜஸ்ட் நம்ம ரிவிஷன் பண்ணா மட்டும் போதும். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ பொறுத்தவரைக்கும் கீவேர்ட்ஸ் ஆர் த மார்க்ஸ் ஸ்கோரர்ஸ் அப்படிங்கிறத மறந்துறாதீங்க. லாஸ்ட் மினிட்ல போயிட்டு எக்கனாமிக்ஸ்ல இருக்கிற எல்லா சாப்டர்ல இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. நோ டைம் இஸ் நெவர் லேட். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா கூட கண்டிப்பா உங்களால ஹையர் மார்க்ஸ வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதனால இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சா உங்களால டெஃபினட்டா 70ல இருந்து 80% வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். பட் அதுக்கு மேலயும் எனக்கு மார்க் வேணும் அப்படின்னா, நீங்க எல்லாத்தையுமே தான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் வீக் சாப்டர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் ஆவரேஜ், அதுக்கப்புறமா நல்லா தெரிஞ்ச சாப்டர்ஸ வந்து கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸ்ல நல்ல மார்க் வாங்கணும்னா, நான் வந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. நாம கன்சிஸ்டன்ட்டா ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸ் படிச்சா கூட போதும் அப்படிங்கிறத மறந்துறாதீங்க. இப்போ உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பார்த்துரலாம்ப்பா. 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் உங்களுக்காக பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி நம்மளோட 4 சாப்டர்ஸ்ல, அதுக்கப்புறமா 8 சாப்டர்ஸ்ல பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் உங்களையும் நான் மறக்கல. உங்களுக்கானதும் இங்க இருக்கு 4 சாப்டர்ஸ்க்கு அண்ட் ஆல்சோ 8 சாப்டர்ஸ்க்குப்பா. சரி. இப்போ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நம்மளோட டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. பிகாஸ் அங்க தான் நான் இந்த ஃபைல ஷேர் பண்ண போறேன். எஸ், எல்லாரும் இங்க பாருங்க. வேதாந்து 11th 12th காமர்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சேனலோட டெலிகிராம் வெப் தான் நான் இப்போ ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க டெலிகிராம்ல ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து காட்டும். சரியா? இதுல நம்ம ஆல்ரெடி நம்ம டெய்லி யூடியூப்ல போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நாம இங்க போட்டிருப்போம் பாருங்க. எஸ், நேத்து வந்து தீப்திகா மேம் வந்து பிசினஸ் மேத்ல வந்து கிளாஸ் எடுத்திருக்காங்க. இதுல தான் இப்போ நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ ஷேர் பண்ண போறேன். எஸ், ஐ அம் பிரிங்கிங் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் இப்போ அத சென்ட் பண்ண போறேன். ஓகே. நவ் நீங்க முன்னாடியே டெலிகிராம்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஷேர் ஆயிருக்கும். அண்ட் மறக்காம உங்களோட காமர்ஸ் ரிலேட்டட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்க வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க. தட் அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஈஸியா கிடைக்கும். அண்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் நாம வந்து டெய்லி மிஸ் பண்ணாம YouTubeல வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். அதனால லைவ் வந்து அட்டெண்ட் பண்ணுங்கப்பா.